ஹலோ கிளாஸ் 12 வெல்கம் பேக் டு கான்செப்ட் கேப்சூல். நாங்கள் விக்கி சார். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு புது சாப்டர் ஆரம்பிக்க போதும், ரே ஆப்டிக்ஸ். இது ரொம்பவே ஈஸியான சாப்டர், ரொம்ப தியரட்டிக்கலாக இருக்கும் அண்ட் கான்செப்ட்ஸ் கொஞ்சம் கம்மி தான். எல்லாமே நம்ம ரைட்டிங் ஒர்க்ஸாக நிறைய இருக்கும், ரேஸ்லாம் வரைகிற மாதிரி அண்டு எல்லாமே ஒரு ஃபிக்ஸட் கான்செப்ட். நீங்கள் ரொம்ப புக்கை தாண்டி யோசிக்கிற மாதிரி கான்செப்டாக இருக்காது, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரியா? அண்ட் இதோட அடுத்த சாப்டர் வேவ் ஆப்டிக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. வேவ் ஆப்டிக்ஸ் நம்ம சூப்பர் கிறிஸ்டல் கிளியராக எடுத்திருக்கேன். உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நான் வேவ் ஆப்டிக்ஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப நிறுத்தி ரொம்ப நிதானமாக இருக்க ஒரு விஷயமும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ஆல்ரெடி எடுத்திருக்கேன். ஓகே, ரே ஆப்டிக்ஸோட வேவ் ஆப்டிக்ஸ் படிக்கிறது தான் கஷ்டம் அண்ட் அதுக்கு நான் உங்களுக்கு ஆல்ரெடி லெக்சர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ கைண்ட்லி மேக் யூஸ் ஆஃப் வேவ் ஆப்டிக்ஸ். ஓகே, இன்ஃபேக்ட் நீங்கள் வேவ் ஆப்டிக்ஸ் படிச்சுட்டு இது பார்த்தா கூட உங்களுக்கு இன்னமும் பெட்டராக இருக்கும். ஓகே, ஆல்ரெடி இது ரெண்டுத்துக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை. ஓகே, ஸ்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு வேவ் ஆப்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் என் கூட கம்ஃபர்டபுளாக ஆகிடுவீங்க இந்த லெசன் படிக்கும்போது. சரியா? ஸோ இது ரொம்பவே ஈஸியான சாப்டர் தான். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான் பார்க்க போகிறோம். உங்கள் 10th 11th பேசிக்ஸ் மட்டும் தான் கவர் பண்ண போகிறோம். இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ் தான் பார்ப்போம். மற்றபடி இன்றைக்கி லெக்சரில் எதுவும் பெரிய இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் எதுவும் கவர் ஆகாது. வேணும்னா இன்றைக்கி லெக்சர் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக கூட அடுத்த லெசனுக்கு போயிடலாம். இஃப் யுவர் பேசிக்ஸ் ஆர் ஸ்ட்ராங். ஓகே, சில டேர்ம்ஸ்லாம் இருக்குது, அந்த டேர்ம்ஸை உங்களுக்கு சும்மா ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்த இதுக்கு போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ன்ட்டு யோசிக்கிறேன். எப்போவுமே பேசிக்லேருந்து போகிறது என்னோடய பழக்கம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ ஒரு வேளை உங்கள் பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த 20 minutes நீங்கள் மெச்ச பண்ணிவிட்டு அடுத்த சாப்டர் அடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நான் புதுசாக லெசன் ஆரம்பிச்சிருக்கோம். யாராச்சும் நம்ம லெக்சர் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகே, நம்ம வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு லிட்ரலாக 95% எல்லாமே கவர் ஆகிடுச்சு. சும்மா 2 லெசன் மட்டும்தான் எல்லாத்துலேயுமே பெண்டிங்கில் இருக்குது. அதுவும் லக்கிலி இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடச்சிருக்கனால அதுவும் நான் ஃபுல்லாக முடிச்சிருவேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஆசை நம்ம சேனல் சீக்கிரமாக பெருசாகணும் அப்படின்ட்டு. ஸோ சீக்கிரமாக ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டேயாச்சும் வருமானு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இந்த வருஷம், இந்த பேட்ச் முடியறதுக்குள்ளேயே. ஸோ ஐ ஹோப் ஸோ நீங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம சேனலில் யாராச்சும் நோட்ஸ் ஏதாச்சும் வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் நான் எடுத்துட்டேம்மா. சரியா? வாட்ஸ்அப் குரூப்பில் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ கதையெல்லாம் ரொம்ப பேசியாச்சு, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரே ஆப்டிக்ஸ். ஓகே, இந்த லெசனில் நம்ம லைட்டை பற்றி தான் படிக்க போகிறோம் ஆப்வியஸாக. ஓகே, ஆக்சுவலாக இந்த ஆப்டிக்ஸ் சாப்டரே லைட்டை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். சரியா? உங்கள் எல்லாருக்குமே தெரியும் லைட் ஒரு வேவ், லைட் ஃபோட்டான்ஸ்னால் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். ஓகே, யாருனால தெரியும்னா நமக்கு இந்த விஷயத்தை முதல் சொன்னது நியூட்டன் தான். ஓகே, கார்பஸ்குலர் தியரி படி நமக்கு லைட் குவாண்டமாக இருக்கும். அதை ஃபோட்டான்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஃபோட்டான்ஸால் தான் நமக்கு லைட் கிடைக்குது. ஸோ லைட் பார்ட்டிக்கல் நேச்சர்னு சொல்லி நியூட்டன் சொன்னார். ஓகே, நியூட்டன் சொல்லிட்டு போய் ஒரு 100 வருஷத்துக்கு நியூட்டன் மாதிரி ஒரு பெரிய சயின்டிஸ்ட் அப்படி சொல்கிறப்ப எல்லாருமே அதை மாற்றி யோசிக்க மாட்டாங்க. கரெக்டாக? எல்லாருமே லைட் ஒரு பார்ட்டிக்கல் தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா நம்மளோட யங்ஸ் வந்தார். யங்ஸை அவரோட டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டை யூஸ் பண்ணி, சிங்கிள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டை யூஸ் பண்ணி அழகாக டிஃப்ராக்ஷன் ஃபினாமினா, இன்டர்ஃபரன்ஸ் ஃபினாமினா அண்டு நிறைய விஷயங்களை அவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சார். சரியா? ப்ரூவ் பண்ணி என்ன சொல்ல வந்தார்னா லைட் பார்ட்டிக்கிள் மட்டும் கிடையாது, வேவ் கூட தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரியா? ஸோ அதுலேருந்து தான் டியூவல் நேச்சர் வந்துச்சு நம்மளோட லைட்டுக்கு. ஓகே, ஸோ இந்த பார்ட்டில் ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இன்னும் சூப்பராக இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வேவ் ஆப்டிக்ஸை சொல்லியிருக்கேன். ஸோ இங்கேயும் அதை ரிப்பீட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. சரியா? நான் ரே ஆப்டிக்ஸை என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட்டு லைட்டை பற்றி தான் படிக்க போகிறோம். ஓகே, ஆனால் எல்லா லைட்டையும் பற்றி படிக்க போகிறது என்ன சொல்கிறேன்னு புரியுதா? லைட் பற்றி தான் படிக்க போகிறோம், ஆனால் எல்லா வேவ் லென்த்தில் இருக்க லைட்டை பற்றியும் நம்ம பார்க்க போகிறதில்ல. நம்ம இந்த சாப்டரில் முழுசாக டீல் பண்ண போகிறது 400 நானோமீட்டர்லேருந்து 700 நானோமீட்டரில் இருக்க லைட் ரேஞ்ச் மட்டும்தான். ஓகே, வேவ் லென்த்தில் இருக்க லைட் ரேஞ்ச் மட்டும்தான். ஏன் இது எடுக்கிறோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்க்கெலாம் விசிபிள் பவர் இருக்குது, விப்கியோர் அதை ஃபாலோ பண்ணுற வேவ் லென்த் இது. சரியா? ஸோ என்ன பண்ண போகிறோம்னா இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம லைட்டை ஜஸ்ட் ஒரு ரேயாக தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த லைட் ரே எப்படி ஒரு விஷயம் மேலே பட்டு எப்படிலாம் இமேஜஸ் ஃபார்ம் ஆகுது அண்ட் என்னென்னலாம் விஷயங்கள் இருக்குது, லென்ஸ் ஃபார்ம்லாம் என்ன, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஃபினாமினா அதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம். சரியா? அதுதான் முக்கியமான பார்ட். ஓகே, ஸோ நம்ம இந்த லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப சில பேசிக்ஸ் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். ஓகே, என்னன்னாக்கா இதெல்லாம் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் யூக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ரொம்பவே பேசிக்கானதான். நான் அதனால தான் இன்றைக்கி லெக்சர் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், உங்கள் பேசிக் ஸ்ட்ராங் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த 20 minutes ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடலாம்.
ஓகே. ஸோ இப்போ ஒரு லைட் வந்து ஒரு ஸ்க்ரீன் மேலே படுதுன்னா என்னென்னலாம் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திங் அந்த லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலாம். செகண்ட் திங் அந்த லைட் வந்து அப்சார்ப் ஆகலாம். தேர்ட் திங் அந்த லைட் வந்து இந்த ஸ்கின்னை தாண்டி டிரான்ஸ்மிஷன் நடக்கலாம். ஓகே. ஸோ இந்த 3 விஷயம் தான் லைட்டோட இதில் நடக்குது. சரியா? ஸோ இந்த வாட்டி நம்ம இந்த சாப்டரில் ரே ஆப்டிக்ஸை முக்கியமாக இந்த 3த்தை பற்றியும் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் கண்டிப்பாக பண்ணுவோம். ஓகே. அதுக்கப்புறம் சர்ஃபேஸோட டெஃபினேஷன் உங்களுக்கு புரியணும். சர்ஃபேஸ் வந்து 2 கைண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் இருக்குது. ஒன்று வந்து ரெகுலர் சர்ஃபேஸ், ரிஃப்ளெக்ஷன் வந்து 2 டைப் இருக்குது. ஓகே. ஒன்று வந்து ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன், இன்னொன்று வந்து இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். ஓகே. ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து மேபி உங்களுக்கு ஒரு 1 வேர்டில் கேட்பாங்க. ரெகுலர் ரிஃப்ளெக்ஷனில் இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு. சரியா? நிறைய பேர் வந்து இந்த டெஃபினேஷனை வந்து பேரை வச்சு ஈஸியாக போட்டுருவாங்க. ரெகுலராக ரிஃப்ளெக்ட் ஆகும், இர்ரெகுலராக ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு போடுவாங்க. ஸோ எக்ஸாக்டாக அப்படி எழுதக்கூடாது. ஆக்சுவலாக ரெகுலர் ரிஃப்ளெக்ஷனில் என்ன ஆகும்னா நம்ம சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே. ஸ்மூத் அண்ட் அப்படியே அந்த என்ன சொல்கிறது, கல்லில் அப்படியே எண்ணெயை ஊற்ற எப்படி வலிக்கிட்டு போகும் அந்த மாதிரி வந்து ஸ்மூத்தான ஒரு சர்ஃபேஸாக இருக்கும். ஓகே. அதுவே இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷனில் இருக்குன்னா சர்ஃபேஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கும். சரியா? ஸோ இப்படி ஸ்மூத்தாக இருக்கிறதுனால என்ன ஆச்சுனாக்கா, இப்போ இந்த இடத்துல ஒரு லைட் வருதுன்னா ப்ராப்பராக லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணும். லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்ன சொல்லுது? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அந்த மாதிரி இருக்க மாதிரி தான் என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும் ரே அப்படின்ட்டு. ஸோ என்ன ஆகும், நமக்கு ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே. எல்லாமே யூனிஃபார்மாக இருக்கும். ஆனால் இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷனில் சென்ஸ் சர்ஃபேஸ் இப்படி இருக்கனால இப்போ இந்த இடத்துல ஒரு லைட் வந்துச்சுன்னா லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் படி அது இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதுவே இந்த இடத்துல ஒரு லைட் வந்துச்சா லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை யூஸ் பண்ணி அது இப்படி போகும். ஸோ வந்து ப்ராப்பர் சர்ஃபேஸே வந்து ப்ராப்பராக இல்லாதனால நமக்கு வந்து இர்ரெகுலராக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டு இருக்குது நம்ம லைட்டோட ரேஸ். ஓகே. இதை நீங்கள் பெஸ்ட்டு எப்படி உணரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ ஒரு கார் வாங்குகிறோம்னாக்கா கார் வாங்கும்போது புதுசாக இருக்கும் போது எப்படி பலன்னு மின்னிட்டு இருக்கும். கரெக்டாக? அதே கார் ஒரு 3 இயர்ஸ் தாண்டி போயிடுச்சுன்னா அந்த மின்றது இருக்காது. நீங்கள் எவ்வளோ தான் வந்து க்ளீன் பண்ணாலும் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் கிடைக்காது. ஓகே. அந்த மாதிரி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாத விஷயங்கள். ஓகே. அது எதனாலனா காரோட பாடி பார்ட் வந்து நம்மளுக்கே தெரியாத அளவுக்கு மைன்யூட் டிஃபார்மேஷன்ஸ் இருக்கும். அதனால தான் வந்து கார் கொஞ்சம் பழசானாலும் அது அந்த லுக்கு போயிடுது. ஓகே. அதுவே அதுக்கு டிங்கரிங் பட்டிலாம் அடிச்சுட்டு வந்து பார்த்தோம்னாக்கா பழையபடிக்கு ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ இதுதான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டாக இந்த 2 லா. ஓகே. இந்த 2 லா ரொம்பவே ஈஸி தான், தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு வாட்டி திருப்பியும் பாடிங்க. என்னதுன்னா லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனில் ஃபஸ்ட்டு லா என்னது, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இதுதான் நம்ம சர்ஃபேஸ் அப்படி இருக்குன்னாக்கா இந்த சர்ஃபேஸுக்கு நார்மலாக ஒரு லைன் போடுவோம். இதுதான் நார்மல்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ இந்த இடத்துலன்னு ஒரு ரே வருது, ரே ஆஃப் லைட் வந்து வந்துட்டு இருக்குனாக்கா நார்மல் கூட அது வந்து லெட்டஸ் அஸ்யூம் ஒரு 10 டிகிரி வந்து இன்க்ளினேஷனில் வருது அப்படின்னாக்கா இந்த சர்ஃபேஸில் பட்டதுக்கப்புறம் அட் திஸ் பாயிண்ட் அது என்ன ஆகும், அதே மாதிரி 10 டிகிரிக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் நார்மல்லேருந்து. ஓகே. இந்த ஃபினாமினா தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். ஓகே. அடுத்து இம்பார்ட்டண்ட்டாக என்ன ஒரு விஷயம்னா, இன்சிடென்ஸ், ரிஃப்ளெக்டட் அண்ட் நார்மல் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆல் லை இன் த சேம் பிளேன். அதாவது ஒரு பிளேன் இப்படி இருக்குது அப்படின்னாக்கா இந்த பிளேனில் இன்சிடென்ட்டு, ரிஃப்ளெக்டட் அண்ட் நார்மல் 3மே அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் ஒரே பிளேனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. 3மே பாருங்கள் ஒரே பிளேனில் இருக்குது. இல்லைன்னா ஜென்ரலாக எப்படி இருக்கும், இன்சிடென்ஸ் இங்கே இருக்குது, ரிஃப்ளெக்டட் இங்கே இருக்குது. அப்போ என்ன சொல்லுவோம், இது வேறு பிளேனில் இருக்குது, இது வேறு பிளேனில் இருக்குது. கிளியர்? சூப்பர். ஸோ லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் புரிஞ்சா. இப்போ அடுத்த விஷயத்துக்கு போவோம். அடுத்து வந்து ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த வருஷம் இந்த சாப்டரில். ஓகே. ஆல்தோ ஐ திங்க் ஸ்பெரிக்கல் மிரரெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டோன்ட் வரி, எந்தெந்த போர்ஷன்லாம் ரிமூவ் ஆகிடுச்சோ அந்த போர்ஷனும் நான் எடுப்பேன். பட் அது எடுக்கிறப்ப உங்களுக்கு நான் கிளியராக சொல்லிடுவேன் இந்த போர்ஷன் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்ட்டு. ஒருவேளை உங்களுக்கு அது தேவைப்படலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே. இல்லை யூஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ வந்து ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் 2 டைப் இருக்குது, கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ். ஓகே. கான்கேவ் சர்ஃபேஸ் என்ன இருக்குன்னா, நம்ம மிரர் சம்வாட் இப்படி இருக்கும். ஓகே. உள்ளே பார்த்த மாதிரி ஒரு கேவ் மாதிரி அந்த மாதிரி இருக்கும். சரியா? மிரராக இருக்கலாம், இல்லை லென்ஸாகவும் இருக்கலாம். கான்கேவில் மிரர், லென்ஸ் 2மே இருக்குது. ஓகே. இதை வந்து கான்கேவ் மிரர் சொல்லுவோம். இந்த பக்கம் ஃபுல்லாக சில்வர் நைட்ரைடு வச்சு இது பண்ணியிருப்பாங்க. இல்லாட்டி லென்ஸாக இருந்துச்சா சம்வாட் இது வந்து இப்படி இருக்கும். ஓகே. இப்படி இருக்கும் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது, கான்வெக்ஸ் மிரர் இல்லை கான்வெக்ஸ் லென்ஸ். அது வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த சைடில் வந்து ஃபுல்லாக வந்து சில்வர் நைட்ரேட் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி வந்து அது இருக்கும். சரியா? ஜென்ரலாக வந்து கான்கேவ் மிரர் இல்லை கான்கேவ் லென்ஸ் 2மே பார்த்தோம்னா கான்கேவ்னாலே கன்வர்ஜிங்.
எப்படி கன்வர்ஜிங்னா இப்படி இருக்குது மிரர் இப்படி இருக்குனாக்கா நம்ம எந்த ரே பேரலாக பாஸ் பண்ணாலும் சரி அதெல்லாம் போய் ஒரு இடத்துல போய் மீட் ஆகிடும் கரெக்டாக. அந்த பாயிண்ட் தான் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம் ஃப்யூச்சரில், அதை படிப்போம். அதே தான் கான்கேவ் லென்ஸுக்கும் அதே தான். கான்கேவ் லென்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு பேரலல் பீம் ஆஃப் லைட் கொடுத்தோம்னா ஒரு பாயிண்டில் போயிட்டு என்ன ஆகும், இந்த மாதிரி போய் கான்கேவ் லென்ஸில் வந்து என்ன ஆகும், டைவர்ஸ் ஆகும். சரியா, கான்வெக்ஸ் லென்ஸில் தான் வந்து பேரலல் ரேஸ் வந்து அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து மீட் ஆகும், அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட் ஆகும் மிரருக்கும் லென்ஸுக்கும். அது ஏன்னு கூட என்னால் சொல்ல முடியும். கான்கேவ் லென்ஸ் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் பாருங்கள், இப்படின்னு போகும்போது அது எப்படி இருக்குது, கான்கேவ் பார்ட்டு போகுது. ஆனால் இப்படி வரப்போ என்னாச்சு, கான்வெக்ஸ் பார்ட்டை தாண்டி வருது. ஸோ அதனால் டைவர்ஜ் ஆகிடும். சரியா, ஸோ அதெல்லாம் வந்து ஹையர் ஸ்டடீஸை நீங்கள் படிப்பீங்க. இப்போ ரொம்ப நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. கான்கேவ் மிரர் வந்து கன்வர்ஜிங், கான்வெக்ஸ் மிரர் வந்து டைவர்ஜிங், கான்கேவ் லென்ஸ் வந்து டைவர்ஜிங், கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து கன்வர்ஜிங். ஓகே, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கான்வெக்ஸ் லென்ஸ் இப்படி இருக்கும், மேக்னிஃபைங் கிளாஸ் மாதிரி இருக்கும்ல, அது கான்வெக்ஸ் லென்ஸ் தான். அதை வந்து நம்ம சன்லைட்டில் வந்து பாயிண்ட் பண்ணோம்னா எது வேணாலும் எரிச்சிரும். கரெக்டாக அந்த மாதிரி நான் ஒரு வாட்டி என்னோடய தங்கச்சி ஒரு புது ட்ரெஸ்ஸே எரிச்சிருக்கேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து கான்கேவ்க்கும் கான்வெக்ஸ்க்கும் இதான் டிஃப்ரென்ஸ். அடுத்து வந்து இந்த பார்ட் பார்த்து வச்சுக்கோங்க. கன்வர்ஜிங் டைவர்ஜிங் யாருக்குன்னா ஒன்லி மிரர். ஓகே, ஒருவேளை லென்ஸாக இருந்தால் இது அப்படியே வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகே, இது எல்லாத்தோடய முக்கியமான விஷயம், இந்த லெசனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் இன்றைக்கி வீடியோவே நான் எடுத்திருக்கேன், சைன் கன்வென்ஷன். ஓகே, சைன் கன்வென்ஷன் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஓகே, நல்லா கவனிங்க. சைன்ஸ் கன்வென்ஷன், இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு மிரர் பார்க்குறோம். ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு மிரர், லெட் இட் பி ஏ கான்வெக்ஸ் ஆர் கான்கேவ், எந்த மிரர் வேணாலும் இருக்கலாம். இப்போ உங்கள் லைட் வந்து இப்படி பாஸ் ஆகுது. ஓகே, இதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் எப்படி இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடில் தான் இருக்கும். ஓகே, லைட் இப்படி பாஸ் ஆச்சுன்னா அதோட ரிஃப்ளெக்ஷனும் இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மெஷர் பண்ணுற அந்த இமேஜோட இதுவும் எங்கே இருக்கும், இமேஜோட பொசிஷனும் வந்து இந்த சைட்லேயே தான் இருக்கும். அதாவது இந்த சைடே ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, இந்த சைடே இமேஜும் ஃபார்ம் ஆகுது. சேம் சைடு இருக்கா, சேம் சைடில் இருக்கும்போது பாசிட்டிவாக எடுத்துக்கணும். ஓகே, அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கேருந்து வச்சு இந்த இடத்துல வந்து நமக்கு இமேஜ் வருதுன்னா லெட் அஸ் அஸ்யூம் இட் இஸ் 10 சென்டிமீட்டர். அப்போ வந்து +10 சென்டிமீட்டர்னு எடுக்கணும். சரியா, எந்த சைடில் லைட் வருதோ, லைட் ரே எந்த சைடில் வருதோ அதே சைடில் உங்கள் இமேஜ் இருந்துச்சுன்னா நம்ம பாசிட்டிவில் எடுத்துக்கணும் வேல்யூ. அது ஃபோக்கல் லென்த்தாக இருந்தாலும் சரி, இமேஜ் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துக்கணும் இஃப் இட் இஸ் இன் த சேம் சைட். ஓகே, இதுவே ஒருவேளை இது வந்து ஒரு கான்கேவ் மிரராக இல்லாமல் கான்கேவ் லென்ஸாக இருந்துச்சுனாக்கா என்ன ஆகும், இப்படி வந்து லைட் வருதுனாக்கா பாஸ் ஆகி அதோட இமேஜ் சம்வேர் இங்கே வருதுன்னு வச்சுப்போமே. அப்போ உங்கள் இமேஜ் உங்களோட இமேஜோட ரே, ஓகே, உங்கள் ரே வர்றது வந்து இந்த சைடில் லெஃப்ட் பார்ட்டில், பட் ஆனால் இமேஜ் ஃபார்ம் ஆகிறது ரைட் பார்ட்டில். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து நெகட்டிவ் சைன் எடுத்துப்போம். சரியா, புரியுதா? அப்போ ஆப்ஜெக்டோட பொசிஷன் இங்கே இருக்குது, இமேஜோட பொசிஷன் இங்கே இருக்குது, கரெக்டாக இங்கே இருக்குது. அப்போ ஆப்ஜெக்டோட பொசிஷன் என்னென்னு எடுப்போம், நம்ம பாசிட்டிவ்னு எடுப்போம். ஏன்னா ஆப்ஜெக்டோட பொசிஷன் வந்து ரே ஆஃப் லைட்டு கூடவே இருக்கனால பாசிட்டிவ். ஆனால் இமேஜோட பொசிஷன் வந்து -Vன்னு எடுப்போம். ஓகே, +U -V. ஃபோக்கல் லென்த்து இந்த சைடு தான் எடுப்போம் ஃபோக்கல் லென்ஸ். ஸோ அதுவும் +F. ஓகே, +F-ஆக இருக்கும். ஸோ அதனால தான் லென்ஸ் ஃபார்மில் பார்க்குறப்ப 1/F = 1/U - 1/V அந்த மாதிரி போட்டிருப்போம். ஓகே, ஆனால் மிரர் ஃபார்மில் பார்த்தோம்னா அது எல்லாமே ப்ளஸில் இருக்கும். சரியா, ஸோ அதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். டோன்ட் வரி, மிரர் ஃபார்மில் நம்ம லிட்டரலாக டிரைவ் பண்ணி கொண்டு வருவோம். ஸோ உங்களுக்கு புரியும். சரி, இது வந்து ஃபோக்கல் லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு. ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் மெஷர் பண்ணுறோம் பார்த்தியா, அதுவும் கூட நம்ம வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு எடுக்கணும். ஒருவேளை பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா, ஓகே, உங்கள் கிராஃப் மாதிரி நினச்சிக்கோங்க. கிராஃபில் வந்து மேலே போச்சுன்னா பாசிட்டிவ், கீழே வந்தால் நெகட்டிவில். அதே மாதிரி பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு மேலே போச்சுன்னா பாசிட்டிவ், பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு கீழே வந்துச்சுன்னா நெகட்டிவ். ஓகே, சைன் கன்வென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் தான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா போல். ஓகே, போல்னால் என்னென்னாக்கா, இப்போ லெட் அஸ் அஸ்யூம் திஸ் இஸ் அ சர்க்குல். ஓகே, சர்க்குலர் மிரர்னு வச்சுப்போம். இப்போ இந்த சர்க்குலர் மிரரில் நான் ஒரு சின்ன பார்ட்டை கட் பண்ணிட்டேன். ஓகே, அந்த சின்ன பார்ட் தான் இங்கே இருக்குது. ஓகே, அதுதான் வந்து கான்கேவ் மிரர் மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஓகே, இப்போ இந்த லென்ஸோட சென்டர் பார்ட்னு ஒன்று இருக்கும்ல. ஓகே, இப்போ இது ஒரு வுட் பீஸ் இருக்குன்னா இந்த வுட் பீஸோட சென்டர் பார்ட் இதுன்னு சொல்கிற மாதிரி இந்த கர்வ் லென்ஸ் ஆர் மிரர் இப்படி இருக்குனாக்கா இதுக்கு ஒரு சென்டர் பொசிஷன் இருக்கும். அந்த சென்டர் பொசிஷன் தான் நம்ம என்ன சொல்லணும்னா போல்னு சொல்லுவோம். ஓகே, த சென்டர் பாயிண்ட் ஆஃப் த மிரர் இஸ் நோன் ஆஸ் போல். ஓகே, சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னாக்கா, இப்போ இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு சர்க்கிள் மாதிரி பார்க்குறோம். கரெக்டாக சர்க்கிள்லேருந்து கட் பண்ணி எடுத்து தான் இங்கே வச்சுருக்கேன். அப்போ இந்த சர்க்கிள்க்குன்ட்டு ஒரு சென்டர் இருக்கும்ல, அந்த சென்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல இதுக்கு வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இங்கே இருக்குனாக்கா என்ன அர்த்தம், அப்போ இங்கே வச்சு நான் இந்த டிஸ்டன்ஸ் ரேடியஸை போட்டேன்னா எனக்கு ஒரு முழு சர்க்கிள் கிடச்சிரும்.
ஓகே, ஸோ அதுதான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஜென்ரலாக சென்டர் ஆஃப் கர்வேச்சர் எப்படி எடுப்போம் அப்படின்னாக்கா, நிறைய பேர் சொல்லுவாங்க சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் எஃப் இருக்கும் அப்படின்ட்டு. அது வந்து எப்போவுமே கிடையாது. ஓகே, எல்லா கேஸுமே அப்படி கிடையாது. சரியா, அதை மட்டும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்டர் ஆஃப் கர்வேச்சர் எப்படி எடுப்போம்னாக்கா, பேசிக் மேக்ஸோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஒரு சர்க்கிளோட ஒரு சின்ன பார்ட்டில் 2 டேஞ்சன்ட் வரையணும். ஓகே, 2 டேஞ்சன்ட் வரைஞ்சிட்டு கரெக்டாக அந்த டேஞ்சன்ட்டோட பாயிண்ட்டில் நார்மல் வரைஞ்சோம்னா அது போய் ஒரு பாயிண்ட்டில் மீட் ஆகும். அந்த பாயிண்ட்டை தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இப்படி தான் ஜென்ரலாக எடுப்போம். பட் மோஸ்ட் 90% கேஸை வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு ஒரு டைரக்ட் ஃபார்முலா FC = 2F உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, வேர் F இஸ் யுவர் ஃபோக்கல் லைன். பிரின்சிபல் ஆக்சிஸ்னால் ஒன்றும் இல்லை, உங்கள் போல் உங்கள் கர்வேச்சரை சேர்ந்த மாதிரி நீங்கள் ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா அந்த லைன் தான் உங்களுக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ். ஓகே, தட் லைன் இஸ் நோன் அஸ் பிரின்சிபல் ஆக்சிஸ். அடுத்து ஃபோக்கஸ்னால் என்னன்னாக்கா, இப்போ ஒரு பேரலல் பீம் ஆஃப் ரைட் வருதுன்னா அது எல்லாம் போய் ஒரு பாயிண்ட்டில் போய் மீட் ஆகும். அந்த மீட் ஆகிற பாயிண்ட் இப்போ நான் சும்மா இந்த இடத்துல வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்காக போட்டிருக்க கர்வ். ஓகே, இது வந்து ரே கிடையாது. ரே வந்து எப்படி இருக்கும்னா, இப்படி வருது ரேனா இந்த இடத்துல போய் மீட் ஆகும். ஓகே, இந்த இடத்துல போய் மீட் ஆகும். இந்த பாயிண்ட்டை தான் வந்து என்ன சொல்லுவோம்னா ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம், எஃப்னு சொல்லுவோம். புரிஞ்சா? இது வரைக்கும் கிளியராக? ஃபோக்கஸ் அதுதான். அடுத்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது, அதை மட்டும் பாருங்கள். F = R/2. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஒன்றில் சென்டர்லேருந்து போல் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸை நம்ம ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் சொல்லுவோம். அதே மாதிரி ஃபோக்கஸ்லேருந்து போலுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை ஃபோக்கல் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த இம்பார்ட்டண்ட். ஓ மை காட், எங்கே போச்சு என்னோடய ரெக்கார்டு? ஆகலையா? ஓகே, சாரி, ஐ தாண்ட் வீடியோ பாஸ் ஆகிடுச்சுன்னு நினைச்சேன். ஓகே, ஸோ கிளியர்? இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 விஷயம் இருக்குது, ரியல் இமேஜ் அண்ட் வர்ச்சுவல் இமேஜ். இந்த விஷயத்த நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ரியல் இமேஜ்னா வர்ச்சுவல் இமேஜ்னா என்னென்னா, நல்லா கவனிங்க, காது கொடுத்து கவனிங்க. ரியல் இமேஜ் ஆர் தோஸ் இமேஜ் ஹூஸ் இமேஜ் கேன் பி பாட் ஆன் அ ஸ்க்ரீன். ஓகே, எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கண்ணில் பார்க்குற எல்லா விஷயமுமே ரியல் இமேஜ் தான். இப்போ இதுதான் நம்மளோட கண். ஓகே, லெட்டஸ் அஜும் இங்கே வந்து ஒரு ட்ரீ இருக்குது வச்சுப்போமே. இந்த ட்ரீ என்ன ஆகும், நம்ம கண்ணில் வந்து பாஸ் ஆகிட்டு நம்ம ரெட்டினால் போய் இந்த ட்ரீ வந்து ஒரு இமேஜாக ஃபார்ம் ஆகும், உல்ட்டாவாக. ஓகே, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ என்ன ஆயிடுச்சு, நம்ம ரெட்டினா வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஓகே, அப்போ நம்ம பார்க்குற எல்லா விஷயமும் எப்படி இருக்குது, ரியல் இமேஜாக இருக்குது. ஓகே, ஸோ எந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து அழகாக ஒரு ஸ்க்ரீனில் வந்து கேப்சர் பண்ணிக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரியல் இமேஜ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் ஸ்க்ரீன் வச்சுருக்கீங்க, இந்த இடத்துல வந்து ஒரு கேண்டில் வச்சுருக்கீங்க. அப்போ என்ன ஆகும், இந்த ரே பாஸ் ஆகிட்டு இந்த ஸ்க்ரீனில் போயிட்டு அழகாக கேண்டில் தெரியும். அதுவும் வந்து என்னது, ரியல் இமேஜ். அதுவே எந்த விஷயத்தை வந்து நம்மளால் ஒரு ஸ்க்ரீனில் கேப்சர் பண்ண முடியாதோ அது வந்து வர்ச்சுவல் இமேஜ் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கண்ணாடி இருக்குது. ஓகே, உங்களோட வீட்டில் இருக்க மிரர்னே வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க. ஓகே, நீங்கள் உங்கள் மூஞ்சை அந்த மிரரில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த இமேஜ் வந்து எப்படி இருக்கும், உங்கள் சைஸ்க்கே இருக்கும். ஆனால் அந்த மிரருக்கு பின்னாடி எங்கேயோ இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். கரெக்டாக இல்லையா? மிரருக்கு பின்னாடி எங்கேயோ அந்த இது இருக்க மாதிரி தெரியும். ஓகே, நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், நீங்கள் பார்க்குற இமேஜ் வந்து அப்படியே உங்களுக்கு கண்ணில் பார்த்தா ரியல் இமேஜாக தான் தெரியும்னா, எஸ் ஆப்வியஸ்லி. இப்போ இந்த மிரரில் உங்களோட ஃபோட்டோ வருது, அந்த ஃபோட்டோ வந்து உங்கள் மைண்டில் அது ரியல் இமேஜாக தான் போய் உங்கள் ஐயில் வந்து ரியல் இமேஜ் தான் இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த மிரர் அதோட இமேஜை எங்கே ஃபார்ம் பண்ணும்? உங்கள் கண் அதோட இமேஜ் எங்கே ஃபார்ம் பண்ணணும்னு நான் கேட்கல. இந்த மிரர் அதோட இமேஜை எங்கே ஃபார்ம் பண்ணணும்னா மிரருக்கு பின்னாடி. அண்ட் யூ கேன் நாட் கெட் தட் இமேஜ். கரெக்டாக அந்த இமேஜ் உங்களால் ஒரு ஸ்க்ரீனில் கேப்சர் பண்ண முடியாது. அந்த மாதிரி இமேஜஸ் நம்ம வந்து வர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பேசிக்கான டேர்ம்ஸ் தான் வந்து இருக்குது. இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் படித்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி போதும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு இந்த பேசிக்ஸ்க்காக மட்டும்தான் இன்றைக்கி வந்து கிளாஸ் எடுத்தேன். நாளையிலேருந்து நம்ம டெரிவேஷன்ஸாக பார்ப்போம். இந்த லெசனில் டெரிவேஷன் தான் மெயின் திங்கு. ஓகே, ஸோ ஃப்ரம் டுமாரோ வி வில் ஸ்டார்ட் டூயிங் த டெரிவேஷன் பார்ட். ஓகே, இப்போதைக்கு இந்த பேசிக்ஸாக மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதர் திங்ஸ் வி வில் டேக் கேர் ஆஃப் later. Okay, thank you so much guys and have a great day. Goodbye.